கர்த்தருடைய மகத்தான நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு பயங்கரமான ஆபத்துலேருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். நான் இங்கே எல்லாம் செட் பண்ணிவிட்டு டேபிளை விட்டு எழுதி போகும்போது அப்படியே கால் தடுக்கி முகங்குப்புற விழுந்துட்டேன். இந்த கையில் பயங்கர அடி, கையை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வீக்கம், வலி தாங்க முடியலை. ஆனால் ஆண்டவர் உடம்புல வேற சேதம் எதுவும் இல்லாமல் காப்பாற்றி என்னை எழும்ப வைத்தார், என்னை உட்கார வச்சிருக்கிறாரு. அவருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஓப்பனிங் ப்ரேயர் மேரிய பண்ணுமாறு அழைக்கிறேன். மேரி, ஹலோ, ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணலாமா? பண்றேக்கா. பரலோகத்தில் உள்ள எங்கள் பிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரத்தை ஏறடிக்கிறோம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்த கிருபைக்காக கூட ஸ்தோத்திரத்தை ஏறடிக்கிறோம். அன்புள்ள கர்த்தாவே, கடந்த ஒரு மாதமாக இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த பிரேயர் வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, குடும்பமாக இவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த செய்கிற ஊழியத்தை நீர் மென்மேலும் ஆசீர்வாதத்தில் அன்புள்ள கர்த்தாவே, சாத்தான் கொடுக்கிற எல்லா சோதனையிலிருந்து நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். இந்த இதெல்லாம் கூட எதிர்பாராம ரேனாக்கா கூட கீழே விழுந்த போது நீர் உடைய தூதரை கொண்டு காத்தீரே, அது நன்றியோடு ஸ்தோத்திரத்தை ஏறடிக்கிறோம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது. அன்புள்ள கர்த்தாவே, நாங்கள் ஒருமனப்பட்டு குடும்பமாக ஒரு 45-48 குடும்பங்கள் சேர்ந்து ரேனாக்காக்காக நாங்கள் மீண்டுமாக உடைய பாத்திலே வருகிறோம். சாமி, உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி மகளை தொற்று நீர் சுகப்படுத்தியல சாமி. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுங்க சாமி. உடைய வார்த்தையிலே சுகம், உடைய வார்த்தையிலே மதுரம் என்று சொல்லியிருக்கிறேன். மகளை நீ தூக்கி நிறுத்தின கிருபைக்காக நன்றியோடு துதியில் ஸ்தோத்திரத்தை ஏறடிக்கிறோம். அன்புள்ள கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் உடைய தாசனை கொண்டு நீர் எங்களுக்கு கொடுக்கிற அருமையான வசனத்துக்காக, வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று இதை நாங்கள் கேட்ட போது அன்புள்ள கர்த்தாவே, அந்த செய்தியை கூட எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. அந்த பக்தி மேயிலோ பிறவி குருடனை நீ சொஸ்தப்படுத்தினீர் சாமி. மனக்கண்களை திறந்தீரே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மனக்கண்கள் ஒவ்வொருவருடைய கண்களையும் நீ திறக்க முடியாத உடைய பாக்கிலை ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலும் நடக்க போக எல்லா துதி பாடல் ஆராதனை, ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திர ஆராதனை, அன்புள்ள கர்த்தாவே, வசனம் உடைய தாசன் மூலம் கொடுக்கிற வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தந்துள்ளோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பு நட்சத்திரமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது துதி ஸ்தோத்திர நேரம். நாம் இயேசு கிறிஸ்துவானவரை ஆண்டவர் எப்படி சித்தத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அவருடைய நாமங்களுக்காக, அவருடைய பண்புகளுக்காக அவரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் நான் சொல்ல சொல்ல எல்லாரும் வாழ்க இல்ல ஸ்தோத்திரம் இல்ல துதிக்கிறோம் என்று சொல்லலாம். முந்தினவரும் பிந்தினவரானவரே சோத்திரா. ஆதியில் இருந்த வார்த்தையானவரே சோத்திரா. தேவனிடத்தில் இருந்த வார்த்தையானவரே சோத்திரா. தேவனாய் இருந்த வார்த்தையானவரே சோத்திரா. ஆதியில் தேவனோடு இருந்தவரே சோத்திரா. சகலத்தையும் தம் மூலமாய் உண்டாக்கியவரே சோத்திரா. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லையே சோத்திரா. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே சோத்திரா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணின மாம்சமான வார்த்தையே சோத்திரா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரே சோத்திரா. நமக்குள்ளே வாசம் பண்ணினவரே சோத்திரா. மாம்சமான வார்த்தையே சோத்திரா. பிதாவுக்கு ஒரே பேரானவரே சோத்திரா. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே சோத்திரா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே சோத்திரா. மேசியாவே சோத்திரா. மேசியாவாகிய கிறிஸ்துவே சோத்திரா. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமே சோத்திரா. உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே சோத்திரா. தேவன் அருளிய அப்பமே சோத்திரா. ஜீவ அப்பமானவரே சோத்திரா. உம்மிடத்தில் வருகிறவனை ஒரு காலம் பசியடையாதபடி பண்ணுகிறவரே சோத்திரா. உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை ஒரு காலம் தாகமடையாதபடி பண்ணுகிறவரே சோத்திரா. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவானவரே சோத்திரா. உலகத்திற்கு ஒளியானவரே சோத்திரா. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே இருக்கிறேன் என்றவரே சோத்திரா. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு செலுத்துகிறோம். ஆமேன். இப்பொழுதே நம்ம எல்லாரும் சேர்ந்து உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். பாடுவோம்.
உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்டைய என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எலோகேல் எலோகேல் எலோகே உம்மை துதிப்பேன். எலோகேல் எலோகேல் எலோகே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகேல் எலோகேல் எலோகே உம்மை துதிப்பேன். எலோகேல் எலோகே உம்மை துதிப்பேன். கோடாக்குடி ஸ்தோத்திரங்களா. இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்மை துதிக்க வைத்தீரே. கோடாக்குடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே உடைய ஊழியக்காரர்கள் எலும்பு ஒன்றும் முறிவதில்லை சுவாமி. கோடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பரதேசியாய் வந்தோம் சுவாமி, சுதந்திரமாக எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தீங்களே. கோடாக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்தில் இந்த கூட்டமாக நாங்கள் கூடி நிற்கிறோம் சுவாமி. சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் அப்பா. கோடாக்குடி ஸ்தோத்திரங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். Praise the Lord. God bless you. யாராச்சும் நம்மளை கேட்கலாம் வச்சுக்கோங்க, எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும் ஹோட்டல் அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லுவோம் இல்லையா? யாராவது நம்ம கேட்குறாங்க, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், எப்படி ஒரு மன நிறைவோடு இருக்க முடியும், எப்படி ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ முடியும், எப்படி வெற்றிகரமாக இருக்க முடியும், இப்படிலாம் இப்படிலாம் யாராவது என்னை கேட்டாங்கன்னா, உங்களை கேட்டாங்களா, நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்கள் கொஸ்டினை அவுட் இல்லை, ஆன்சர் அவுட் பண்ணிட்டோம். எபிரேயர் 4:12 இதான் அதுக்கு பதில். எப்படி சந்தோஷமாக, எப்படி வெற்றிகரமாக, எப்படி ஆரோக்கியத்தோட, எப்படி மன நிறைவோட, நிம்மதியோட, ஒரு நம்பிக்கையோட எப்படி வாழ முடியும்? எபிரேயர் 4:12 ஒரு பெரிய ஐ ஓப்பனர். அப்படியே நம்ம கண்ணை திறக்க வைக்குது. நம்முடைய ஆத்ம கண்ணை, மனக்கண்ணை திறக்க வைக்குது. இவ்வளோ பெரிய விஷயம் இருக்காதுல்ல, வார்த்தை எல்லாம் இருக்குன்னு சொல்லுது. இந்த வார்த்தையில வல்லமை இருக்குது, பவர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படி ஒரு வசனம் எவ்வளோ ஆணித்தரமா பேசுது பாருங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை பார்க்க போறோம். நாம ஃபெய்த்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஃபெய்த்துக்கும் வார்த்தைக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ரெண்டு பேரும் நெருங்கிய உறவினர்கள்.
ஃபெய்த்துக்கும் வேர்டுக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நானே பைபிள் வாசித்தா வெற்றி, நானே பைபிள் வாசிக்கலைன்னா தோல்வி. என்ன மாதிரி பாருங்க, பைபிள் வாசித்தா எனக்கு சந்தோஷம், பைபிள் வாசிக்கலைன்னா எனக்கு சந்தோஷம் கிடையாது. சொல்லிட்டே போகலாம். வார்த்தையில் அவ்வளவு விஷயம் இருக்குது. முதல் வார்த்தை எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, ஜீவனும் வல்லமையும் வார்த்தையில் இருக்குது. ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா, praise God. There is life. நம்ம சமீபத்தில் பார்த்தோம், இயேசு ஒரு அருமையான ஒரு கதை, ஒரு ஊமை மூலமாக சொல்றார். கர்த்தருடைய வார்த்தை விதை, நம்ம இருதயம் தான் நிலம் அப்படின்னு அருமையாக பார்த்தோம். அதுலேயும் பார்த்தோம், வார்த்தையில் ஜீவன் இருக்கு. there is life. ஒரு விதையில எப்படி லைஃப் இருக்கோ அதை போல வார்த்தையில ஜீவன் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விதையை விதைச்சா அது மரமாயி கனியை கொடுத்து நமக்கு அந்த கனி எப்படி ஒரு திருப்தியை தருதோ, நம்ம தேவையை எப்படி சந்திக்குதோ, நமக்கு எப்படி போஷாத்து ஸ்ட்ரென்த் தருதோ, அதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி உண்டாக்குதோ, அதே போல எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது, எனக்கு மகிழ்ச்சி கொடுக்குது, என் தேவை சந்திக்குது வார்த்தை. Praise God. உங்க கையில் உள்ள அந்த பைபிள்ல எவ்வளவு ஜீவன் இருக்குது. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் இருக்கு அந்த பைபிள் உங்க கையில. இது சாதா புஸ்தகம் இல்லை, இட்ஸ் நாட் அ பிரிண்டட் புக். கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. பிரிண்டட் வேர்ட் இல்லை, ஏதோ ஒரு புக், நாட் அனதர் புக், ஏதோ ஒரு புஸ்தகம் இல்லை. இது கர்த்தருடைய வார்த்தை உங்க கையில, ஏன் கையில் இருக்க பைபிள் கர்த்தருடைய வார்த்தை. ஒரு வார்த்தை 100 சொன்னா என்ன சொன்னா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, மரண அவஸ்தைப்படுற என்னுடைய வேலைக்காரோட திமிர்வாதம் நீங்கும். ஒரு வார்த்தை, அவ்வளவு ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்க கையில் உள்ள பைபிள்ல எவ்வளவு ஜீவன் இருக்குது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல யோசேப்பை பற்றி ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யோசேப்பு பஞ்சம் வருதுன்னு சொல்லிட்டு ஆண்டு வெளிப்படுத்துறார். அவனுக்கு ராஜாவுக்கு கனவு கொடுத்தாரு. யோசேப்பு போய் அதை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ராஜா யோசேப்பே ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக்கி நீயே செயல்படுதுன்னு சொன்னார். இப்ப ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல களஞ்சியங்கள் கட்டி தானியங்களை சேர்த்து குமிச்சிட்டாங்க. அதுல வார்த்தை ஒன்று சொல்லுது, என்ன, தானியம் மிகுதியா இருந்தது, அதை அடக்கி வைக்க முடியல, அப்படி அளவுக்குள்ள கொண்டாட முடியல, அவ்வளோ ஓவர் ஃப்ளோவிங். உலகம் முழுவதும் பஞ்சம், உலகம் முழுவதும் பஞ்சம், தேசங்கள்ல பஞ்சம். ஆனா இங்கேயோ அப்படியே விருந்து உண்டாயிட்டு இருக்கு. எல்லா தேசங்களுக்கு இவங்க தானியத்தை கொடுக்குறாங்க, பஞ்சம் கிடையாது. ஹல்லேலூயா. உங்க கையில உள்ளது அந்த பைபிள், அது ஒரு களஞ்சியம். அடக்கி அடக்கி அடக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கிறது. நிறைவு நிறைவு, வழிந்து ஓடுது ஆசீர்வாதம், வல்லமாய் ஜீவன். உலகம் முழுவதும் பஞ்சம். நல்ல யோசிச்சு பாருங்க, உங்க சுற்றி உள்ள ஜனங்களை பாருங்க, எப்படி ஒரு தேவையோடு இருக்காங்க. சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனா உங்ககிட்ட களஞ்சியம் களஞ்சியமா இருக்குது பைபிள், உங்க பைபிள். இதன் மூலமாக மிச்சவங்களுக்கு நீங்க சந்தோஷத்தை தர முடியும், சமாதானத்தை தர முடியும். ஹல்லேலூயா.
நான் இப்படி களஞ்சிகளை வச்சுக்கிட்டு என்னை திருப்தி பண்ணக்கூடிய களஞ்சியம், என்னை பலப்படுத்தக்கூடிய களஞ்சியம் ஆகிய என்னோட வேதை வச்சுட்டு நான் பசியோட இருந்தா அது நியாயமா? நாம தேவையோட குறைவோட சந்தோஷம் இல்லாம நிம்மதி இல்லாம வாழ்ந்தா என்ன ஒரு மாயான வாழ்க்கை. என் கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எடுத்து உபயோகப்படுத்தும் மகனே, எடுத்து புசி மகனே. இட் will strengthen you. உன்னை பலப்படுத்தும், உயிர்ப்பிக்கும் வல்லமை வார்த்தைக்கு இருக்குது. சங்கீதம் 119:25 பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சத்தியம். உயிர்ப்பிக்கும் ஜீவன் அதில் இருக்குது. நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா பைபிளை வாசிங்க. உங்க சோரெல்லாம் நீக்கி உங்களுக்கு ஒரு புதிய ஸ்பிரிட்டை உயிர்ப்பிக்கும். கவலையோடு இருந்தீங்கன்னா பைபிளை வாசிங்க. உங்களை உயிர்ப்பிக்கும், நம்பிக்கையை உண்டாக்கும், உங்க வழியை சொல்லும். ஹல்லேலூயா, praise God. ஆண்டவர் இந்த வேளையில என்கிட்ட உங்களுடைய பேசல என்னன்னா, இந்த வார்த்தையை தான் இயேசு அன்னைக்கு சொன்னார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல சாத்தானை சோதிக்கிறார் இயேசுவை. சாத்தான் இயேசுவை சோதிக்கும் போது இயேசு சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பார். That is life. பிழைப்பு உண்டாக்குற சக்தி அந்த வார்த்தைக்கு இருக்கு. அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருந்துச்சு. 1 சாமுவேல் பார்த்தோம்னா ஒரு வாலிபன் 3 நாள் சாப்பிடாம இருக்கிறான். தாவீதுக்கு அவன் மூலமாக ஒரு செய்தி வரணும், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். தாவீது என்ன பண்றான்? வேதம் சொல்லுது, அவனுக்கு திராட்சை பழத்தை கொடுத்தான், அவனுக்கு அத்தி பழத்தை கொடுத்தான். சாப்பிட்டான், அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். ஹல்லேலூயா, லைஃப் கேம் பேக் டு ஹிம். சாப்பிட்டா உயிர்ப்பிக்கப்படுறோம். நம்ம வார்த்தை உள்ளுக்கு போச்சுன்னா நாம உயிர்ப்பிக்கப்படுறோம். இதான் வார்த்தை சொல்லுது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உடையதா இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு விசை என்னோட சொல்றீங்களா? என்னோட சேர்ந்து சொல்றேன். ஏன் பைபிள்ல ஜீவன் இருக்குது. ஏன் பைபிள்ல ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கு. இந்த முழு பைபிள் ஒரு களஞ்சியம், என்னுடைய எல்லா தேவையும் சந்திக்கும். ஹல்லேலூயா. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி அங்கே ரூமாக கோல்ட் ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்க. ஒரு ரூமை திறந்தாங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸாக இருக்கும். இன்னொரு ரூமை திறந்தாங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸாக இருக்கும். இன்னொரு ரூமை திறந்தாங்கன்னா அது மீட்டாக இருக்கும். பாருங்க, நம்ம பைபிள் ஒரு பெரிய களஞ்சியம். ஹல்லேலூயா, praise God. அடுத்த வார்த்தை சொல்லுது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உடையதா இருக்கிறது. நான் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கா இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கா இல்லையா? உங்களுடைய பதில் என்ன? உங்களுடைய பதில் என்ன? கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கா இல்லையா? இருக்கு, இல்ல, ரெண்டுமே உண்டு. என்கிட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. என்கிட்ட விசுவாசம் இல்லைன்னா இந்த வார்த்தையில வல்லமை இல்லை. ஒண்டர்ஃபுல், அக்ரி? 100 சொன்னா, ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தையில வல்லமை. ஏன்? அவனுக்குள்ள விசுவாசம். உங்க களஞ்சியம் இருக்குல்ல உள்ளுக்கு, இந்த களஞ்சியத்தை நீங்க விசுவாசித்தீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேதம் ஒரு களஞ்சியம், ட்ரெஷர் ஹவுஸ். ஒரு சாக்கு நிறைய தங்க இருந்தா என் வாழ்க்கையை சந்திக்க முடியும் நினைக்கிறேன்னா அதை காட்டிலும் மிகவும் பிரயோஜனமானது.
என்னுடைய வாழ்க்கை எல்லாரும் சந்திக்கும் நான் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை எனக்கு எஸ், வார்த்தையில் வல்லமை இருக்குது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். எபிரேயர் 4:2 அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய வசனம் பிரயோஜனம் இல்லாம போச்சு. பாருங்க, கர்த்தருடைய வசனம் பலன் இல்லாம போச்சு, கர்த்தருடைய வசனம் உபயோகம் இல்லாம போச்சு. ஏன்? யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாம போச்சு. ஏன் வசனம் சொல்றது? அவிசுவாசத்தினால. Praise God. Hallelujah. இந்த பைபிள்ல பவர், இந்த கிரீக் வேர்ட் பவர் பார்த்தீங்கன்னா எனர்ஜிக்கு ஈக்குவலன்ட். நீங்க எனர்ஜின்னு சொல்றோம். ராக்கெட் இங்க விட்டா சந்திரமண்டலம் வரைக்கும் போகுது, போயிட்டு அங்க செய்ய வேண்டிய வேலை செய்து திருப்பி வருது. ஏன்? அதுக்குள்ள எனர்ஜி இருக்கு, ஃபியூயல் இருக்கு, பவர் இருக்கு. இந்த வார்த்தையில எனர்ஜி பவர்ன்றதுல கிரேக்க மொழியில் இந்த 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 4:12 உபயோகப்பட்ட வார்த்தை எனர்ஜி. அதான் ஏசாயா 55:11 சொல்லுது, கர்த்தர் நினைத்ததெல்லாம் செய்து முடித்து வரும். ஏன்னா அதுக்குள்ள எனர்ஜி இருக்கு. ஹல்லேலூயா. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால இந்த சகலத்தையும் தாங்குகிறார். இந்த பூமியை யார் கண்ட்ரோல் பண்றா? அந்த சராசரத்தையும் ஆண்ட எப்படி கண்ட்ரோல் பண்றாரு? வார்த்தையினால. இதேதான் ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, தேவன் வானத்தின் பூமியும் வார்த்தையினால் சிருஷ்டித்தார். ஆதியாம் 1:3 சொல்லுது சிருஷ்டித்தார் வார்த்தையினால. எபிரேயர் 1:3 சொல்லுது அதை தாங்குகிறார், கண்ட்ரோல் பண்றார். படைக்கப்பட்டது கரெக்டா செயல்பட. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவர் வார்த்தை நம்மோடு செயல்படாத வல்லமை இருக்குது. நம்ம பென்ஹர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சினிமா வந்துச்சு, 50 வருஷம் முன்பு வந்துச்சு. அந்த பென்ஹர் சினிமா 150 வருஷம் முன்பாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்தின் அடிப்படையில் வாலஸ் அப்படின்னு ஒருத்தர் புஸ்தகத்தை எழுதினார். அவர் ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அவர் ஆர்மியில் ஒரு பெரிய ஜெனரல் வாலஸ். அவரோட கொஞ்சம் குறைச்ச ரேங்க்ல உள்ள இன்னொரு இங்கர்சால் ஒரு மனுஷன் தான். 2 பேர் பேசிட்டே இருந்தாங்க. அப்ப வாலஸ் சொன்னாரு, ஒரு நல்ல கதை கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணி எழுதணுமே அப்படின்னா. இவர் பெரிய ரொம்ப டீப்பான கிறிஸ்டியன்லாம் கிடையாது, ரொம்ப ஆண்டவர் நேசிக்கிற மனுஷன். இவர் கிறிஸ்டியன் ஃபேமிலி, என்ன ஏது தெரியும், ஆனால் பெரிய ஈடுபாடுலாம் கிடையாது. இவருக்கு ஒரு கிறிஸ்டியானிட்டியை பேஸ் பண்ணி ஒரு புஸ்தகம் எழுதணுமே அப்படின்னு சொன்னார். அதுக்கு பக்கத்தில் இருந்த இங்க சொன்னாரு, நீங்க தாங்கய்யா கரெக்டாக 4 எழுதுங்க அப்படின்னா. இவர் ஜெனரல் வாலஸ் எழுத தோங்குறார். அவர் ஒரு பேரளவு கிறிஸ்தவன் மட்டும்தான். எழுதும் போது பைபிளை வாஸ்து 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 ஆராய்ச்சி பண்ணி தியானித்து புஸ்தகம் எழுதி முடிச்சுன்னு சொன்னாராம், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். தன்னை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதான் வல்லமை. There is power in the word of God. Hallelujah. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, மத்தேயு 14:27 சீஷர்கள் கப்பலில் போட்டில் உட்காந்துருக்காங்க. பயங்கரமான அலை, இருட்டு, மரணம் எந்நேரம் சம்பவிக்கலாம். இயேசு சொன்னார், cheer up, திடன் கொள்ளுங்கள், cheer up, நான் தான் I am, பயப்படாதீங்கள், do not be afraid. அன்னைக்கு அந்த வார்த்தை அவங்க எப்படி ஆறுதல் கொடுத்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க ஒரு வேளை பல காரியங்களை கொடுத்து
கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா, ஆங்ஸைட்டியோடு இருந்தீங்கன்னா, மன அழுத்தத்தோடு இருந்தீங்கன்னா, ஒரு பயத்தோடு இருந்தீங்கன்னா, குறைவு உணர்வோடு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, cheer up. இந்த வார்த்தையில வல்லமை இருக்குன்னு விசுவாசிங்க, திடங்கொள்ளுங்கள். ஆண்டவர் வார்த்தையில வல்லமை இருக்குன்னு நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் வார்த்தை உங்களை cheer up பண்ணுது. சோர்ந்து போய் நிக்காதீங்க. ஹalleluya, praise God. தொடர்ந்து எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாகும், இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கு உள்ளதாயும், ஷார்பஸ்ட், அவருடைய ஷார்ப்னஸ்க்கு, கூர்மைக்கு ஈடு இணையே கிடையாது. 4 காரியங்கள் சொல்லுது. ஒண்ணு என்ன சொல்லுது, ஆத்மாவையும் ஆவியையும் அதை கற்பனுதான். ஆத்மானா என்னுடைய உலகப்பிரமான எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்ச்சிகள், சந்தோஷம், அல்லது மாம்சீக காரியங்கள், மை வில், மை டிசிஷன், மை சென்சஸ், மை ஜாய். இதுதான் ஆவின்றது ஆண்டருக்கு உண்டான காரியங்கள். இது அவையே கற்பனுதான். அது என்ன சொல்ல வருது வசனம்னா, கற்பனா துண்டு துண்டு அறுத்து போடல, உள்ளுக்குள்ள பாயுது, பியர்ஸ், உள்ளுக்கு போகுது, உள்ளுக்கு செயல்படுது. என் ஆத்மாக்குள்ள போய் செயல்படுது, என் ஆவிக்குள்ள போய் செயல்படுது. அடுத்து சொல்லும்போது பார்த்தா நல்லா புரியும். கணுக்களையும் ஊனையும், ஜாயின்ஸ் அண்ட் மேரோ. இந்த ஜாயின்ஸ் எங்க இருக்கு? மனுஷனுக்கு வெளியாப்புல இல்லை, உள்ள இருக்கு ஜாயின்ஸ். இந்த மேரோ எங்க இருக்கு? அந்த போர்டு உள்ளுக்கு இருக்கு. என்ன சொல்லுது வசனம்? என்னுடைய உள்ள போய் இன்னர்மோஸ்ட் பார்ட், எதுவுமே தடை இல்லாம, எதுவுமே மறைவு இல்லாம உள்ள போய் கர்த்தருடைய வார்த்தை செயல்படுது. ஹalleluya. இத நம்ம நெகட்டிவா நினைக்க கூடாது. முதல்ல சொன்னாங்க கற்கான பட்டயம், அதை அப்படியே வெட்டுது, சாப்ஸ் போடு, அப்படி இல்லை. உள்ள போய் பியர்ஸ் பண்ணி போய் அது செயல்படுது. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. என்னுடைய ஆத்மால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரலாம். நானே ஏதோ எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்கேன், ஏன் இந்த வார்த்தையை செயல்படுத்த முடியாது, ரேஷனல் சொல்லுவோம். அந்த காரணத்துக்காக அந்த வசனத்தை நான் செயல்படுத்தாமல் இருக்கேன், இந்த காரணத்துக்கு நான் இதுக்காக செயல்படுத்தாமல் இருக்கேன். என் மனசுக்குள்ள ஒரு டவுட் இருக்கலாம், என் ஆத்மாவில் ஒரு டவுட் இருக்கலாம், இந்த வார்த்தை செயல்படுமா செயல்படாதா? அல்லாட்டி நானே ஒரு செல்ஃப் டிசப்ஷன், ஒரு மாயல் இருக்கலாம், நான் வாழ்ற வாழ்க்கை சரியான வாழ்க்கை தான். ஆனா கர்த்தர் வார்த்தை என் ஆத்மாக்குள்ள, என் ஆவிக்குள்ள போகும்போது எனக்கு யாரோ டார்ச் அடிக்கிற மாதிரி இருக்கு. நான் பார்க்கிறேன், இது ரைட்டு, இது தப்பு. ரைட்டும் தப்பும் எப்படி தெரியும்? உலக பிரமாண மனுஷன் சொல்லுவான், எஸ் உனக்கு தோணுதா செய், அதான் ரைட். உலகமே எப்படி செய்யுது, அது செய், ரைட், அது உலகம் சொல்லுது. ஆனா ஆண்டவருக்கு அது ரைட்டா தப்பா? வேதம் சொல்லுது. வேதம் சொல்றபடி நான் வாழ்ந்தா அது ரைட், வேதம் சொல்றபடி நான் வாழலைன்னா அது ராங். இந்த வார்த்தை என் ஆத்மாக்குள்ள, என் ஆவிக்குள்ள போகுது. So that I can improve, so that I can change. ஆண்டவர் போய், ஆண்டவரே என்கிட்ட அந்த குறை இருக்கு ஆண்டவரே, அந்த குறைவை எனக்கு நீங்க எடுத்து போடுங்கய்யா. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை அப்படியே வாழ்க்கையில பலனை கொண்டார எனக்கு புது பலன் வந்து என்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலை பண்ண போறேன். எனக்குள்ள சில தீய பழக்கங்கள் இருக்கு. ஒருவேளை ஒருத்தருக்கு தீய பழக்கங்கள், தீய எண்ணங்கள் இருக்கலாம். ஆண்டோட வார்த்தை உணர்த்தும் போது, தொடர்ந்து வார்த்தை வாசிக்கும் போது அந்த தீமைய, பலவீனத்தை, குறைவை மேற்கொள்ள எனக்கு பலன் கொடுக்குது. ஹல்லேலூயா,
praise God. அது கருக்குழுது ஷார்ப், அதாவது ஒரு டாக்டர் ஆப்ரேட் பண்ற டாக்டரு உடைய நைஃப், ஆப்ரேஷன் தேட்டர் நைஃப் எப்படி ஷார்ப்பா இருக்கும், அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. டாக்டரு நைஃப் வச்சு கட் பண்ண எதுக்காக கட் பண்றாரு? சுகப்படுத்துறதுக்காக. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் கர்த்தருடைய வார்த்தை என்னை சுகப்படுத்துறதுக்காக இருக்குது. முடிக்க போறேன். தொடர்ந்து வசனம் சொல்லுது, என்னுடைய யோசனைகளையும் என்னுடைய சிந்தனைகளையும் வகை அறுக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா. டிசர்ன், பிரிக்குது, அப்படியே டக்கு 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 பிரிக்குது. என்னுடைய மோட்டிவ், நான் ஏன் இதை செய்கிறேன்? நான் நல்ல காரியம் செய்யலாம். உலகம் சொல்லுது இவன் செய்யறது நல்ல காரியம். அந்த நல்ல காரியத்துக்கு நல்ல காரியம் இருக்கணும்னா என்ன வேணும்? எனக்கு நல்ல நோக்கம், மோட்டிவ் வேணும். எனக்கு இந்த வார்த்தை என் உள்ள போய் சொல்லும், நீ இதை செய்கிற, உலகத்துக்கு செய்கிற, உலகம் சொல்லுது சபாஷ் அப்படின்றது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், இல்லை, இந்த தவறான ஒரு மோட்டிவ், உள் நோக்கத்துக்காக நீ செஞ்சிட்டு இருக்கிற. பிரைஸ் காட். இப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையில இவ்வளவு வல்லமை இருக்குன்னு சொல்றீங்களே, வாழ்க்கையில சந்தோஷம் வேணும்னா, சமாதானம் வேணும்னா, வெற்றி வேணும்னா, சரீர ஆரோக்கியம் வேணும்னா, எல்லாமே இதில் இருக்குன்னு சொல்றீங்களே, இது எப்படி நான் பெற்றுக்கொள்வது? எப்படி இந்த வல்லமை, இந்த ஜீவன், இந்த டார்ச் லைட், இந்த வெளிச்சம் எனக்கு எனக்கு எடுத்து காட்டுகிறது, என் காயத்தை எனக்கு சரி செய்யறது, இந்த வார்த்தை சொல்றீங்க, இது எப்படி வாழ்க்கை செயல்படும்? 2 தான் காரியம், சிம்பிள். கிவ் டைம், கிவ் ஹார்ட். நான் நேரத்தை வார்த்தைக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பேசுறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கொடுங்க சகோதரனே, சகோதரியே. நீங்க கொடுக்கலைன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உங்க வாழ்க்கையில குறைவு? இந்த குறைவை நிறைவாக்குறதுக்கு உங்க கையில் ஒரு களஞ்சியம் இருக்கு. கிரானரி. ஹல்லேலூயா. உங்க எல்லா தேவைகள், குடும்ப தேவைகள், உலக பிரமாண தேவைகள், சரீர தேவைகள், உங்க ஆத்மாவுக்கு தேவைகள், உங்க ஆவிக்கு தேவைகள் எல்லாமே இந்த களஞ்சியம் உங்க கையில் உள்ள வார்த்தையில, தேவ வார்த்தையில் இருக்குது. இதுக்கு டைம் கொடுங்க, டைம் கொடுங்க. பிரைஸ் காட். இதுக்கு கவனம் கொடுங்க. ஹார்ட், நேரத்தை கொடுங்க, இருதயத்தை கொடுங்க. இருதயத்தை கொடுங்க அர்த்தம் கவனம். ஒரு நாளைக்கு நான் 5 சாப்டர் வாசிக்க கட்ட 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 ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ நேரம் கொடுக்குறேன் ஆண்டவர். அது ஒரு வசனமானாலும் சரி, ஒரு சாப்டரானாலும் சரி, 5 சாப்டரானாலும் சரி, நீங்க என்னோட பேசிக்கிட்டே இருக்கப்பா. நான் அதை வாசிக்க வாசிக்க எனக்குள்ள அந்த வசனம் இறங்கிக்கிட்டே இருக்கணும் ஐயா. இப்படி நான் வாசித்தேன்னா அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. நான் வார்த்தையை வாசிக்க வாசிக்க எனக்கு விசுவாசம் உண்டாகுது. அந்த விசுவாசத்தையும் இந்த வல்லமையும் நான் சேர்க்கும் போது என் வாழ்க்கையில வெற்றி, என் சரீர ஆரோக்கியம், என் மனசுல நிம்மதி, சந்தோஷம். ஹல்லேலூயா. என் கையில் உள்ள வார்த்தை எங்க போகணும்? என் இதயத்துக்கு போகணும். உங்க கையில வார்த்தை, உங்க கையில் உள்ள புஸ்தகத்துல, பைபிள் புஸ்தகத்துல, பரிசுத்த வேதாத்துல வார்த்தை உங்க இதயத்துக்கு போகணும். உங்க இதயத்துக்குள்ள போன அந்த பரிசுத்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்க வாய் மூலமாக வரணும். உங்க ஜபத்தில் அந்த வார்த்தை வரணும், உங்க அறிக்கையில் அந்த வார்த்தை வரணும், உங்க செயல்ல அந்த வார்த்தை வரணும். Praise God. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவரோட பேசியிருக்கிறார். உங்க கையில இருக்க வேதம் ஒரு ஆசீர்வாதத்தின் களஞ்சியம். முழு வாழ்க்கையின் தேவைய, முழு குடும்பத்தின் தேவைய, முழு ஆயுளின் தேவைய, இட்டர்னிட்டி, நித்தியமாக
உங்களுக்கு பல தேவைகள் இருக்கு. நீங்க 100 வருஷம் மட்டும் இங்க வாழ போறது இல்லை, நித்தியமா வாழ போறீங்க. நாம எல்லாரும் வாழ போறோம். இந்த நித்தியத்துக்கு விட எல்லா தேவைகளும் என் கையில உங்க கையில இருக்க, இந்த வேதாமத்தில் இருக்கு, வார்த்தையில் இருக்கு. இது இருத்துக்குள்ள வரணும், என் வாழ்க்கையில் செயல்படும். ஹalleluya. God bless you. இப்பொழுது சங்கீத நேரம். 91 சங்கீதம் முதல் 10 வசனங்கள் நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே, அவர் செட்டலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்மள சேர்ந்து சொல்லுவோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸை என் ஊரை விட்டு விரட்டுகிறேன். என் ஊரை விட்டு விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸை என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸை கட்டி இந்திய தேசத்திலிருந்து விரட்டுகிறேன். இந்திய தேசத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஜெப நேரம். நம்ம கொரோனா வைரஸின் கொடிய தாக்கத்துக்கு எல்லாரையும் காப்பாற்றணும். ஆண்டவர் கிருபை செய்யணும். இறங்கி இந்த வாதையை மாற்றி போடணும். இரக்கங்காட்டணும். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேசங்கள் கர்த்தரை திரும்பி பார்க்கணும், மனம் திரும்பணும் என்று நாம் ஜெபித்து வருகிறோம். சிஸ்டர் ரேச்சல் அவர்கள் இப்பொழுது ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேக்குது. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். அன்பின் பரம தகப்பனே, ஆசீர்வாத கர்த்தரே, ஸ்தோத்திரம் அப்பா.
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக நீர் இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அனுதினம் அண்ணாவாக கத்தாவே அதை எங்களை போஷித்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்துறோம். அது தயவுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை மற்றவர்கள் வாழ்க்கையிலே எப்படி பிரயோஜனமாய் இருந்தது என்பதை தியானித்தோம். பத்மியை குருடனுக்கு எப்படி பார்வை கிடைத்தது, பெரும்பாலுள்ள ஸ்திரீ, நூற்றுக்கு அதிபதி, ஒவ்வொருவராய் பார்த்தோம். இன்றைய தின வார்த்தையிலே கத்தாவே நீர் எங்களோடு பேசியிருக்கிறேன். எங்களுக்கும் அது வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். எங்களுக்கும் அது வார்த்தையை எப்படி நாங்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பதை அறிவுறுத்தியிருக்கிறீரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. கத்தாவே உமது வார்த்தை வல்லமை உள்ளது தகப்பனே. கத்தாவே உமது வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. கத்தாவே தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உமது வார்த்தை சோர்வை நீக்குகிறது அப்பா. கத்தாவே உமது வார்த்தை அப்பத்தினால் மாத்திரமல்ல, உமது வார்த்தையினாலே கத்தாவே நாங்கள் பிழைக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உமது வார்த்தை இருபுறமும் கத்தாவே கருக்குள்ள பட்டயமாய் கத்தாவே எங்கள் இருதயத்திலே எங்களை சுகப்படுத்துவதற்காக செயல்படுகிறது என்பதை அறிவுறுத்தினீரப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. உமது வார்த்தைக்கு நாங்கள் நேரம் ஒதுக்கவும் கத்தாவே அதில் கவனமாய் நாங்கள் இருக்கவும் சுவாமி நீர் கிருபையாய் எங்களை வழி நடத்தும். ஆனால் எல்லாமே எங்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது என்று இன்னைக்கு அறிவுறுத்திருக்கிறேன் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்தி இருக்கிறேன். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு போதித்து இருக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உமது வார்த்தையிலே வல்லமை உள்ளது என்பதை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. அதிலே விசுவாசித்து நாங்கள் உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம். உமது வார்த்தை வல்லமை உள்ளது. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். இந்த சூழ்நிலையிலே கத்தாவே, இந்த கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி வரும் இந்த நேரத்திலே கத்தாவே உமது வார்த்தை போதும் தகப்பனே. நீ கட்டளையிட ஆகும் தகப்பனே. அந்த விசுவாசத்தோடு கத்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அநேக குடும்பங்களாக சேர்ந்து கத்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நீ ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவனாய் இருப்பதனாலே ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைகள் கேட்கும் போது கத்தாவே நீர் அதுக்கு பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நன்றியோடு மெச்சிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும், எங்கள் தேசத்தையும் கத்தாவே நன்றியோடு உமது பாதப்படியில ஒப்படைக்கிறோம் சுவாமி. நீர் பேசும் ராஜா, நீர் கிரியை செய்யும் தகப்பனே. கத்தாவே அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்த பாவ குற்றங்களுக்காக திறப்பிலேன் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. உமது பிள்ளைகள் நாங்கள் ஜெபித்தால் ஒழிய கர்த்தாவே உம்மை அறியாத மக்கள் எப்படி சுவாமி உம்மை ருசித்திருப்பார்கள்? நாங்கள் உண்மை ருசித்தவர்கள் கர்த்தாவே. அதன்படி நாங்கள் விசுவாசத்தை உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. நீர் கிரியை செய்யும். இந்த ஜெபத்துக்கு பதிலிருக்கிற தேவனாய் இருப்பதனாலே ஸ்தோத்திரம். எல்லா துன்பங்களையும் வியாதிகளையும் நீ கட்டி அப்புறப்படுத்துகிற தேவனாய் இருப்பதனாலே ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லும் ராஜா, அது போதும் தகப்பனே. எங்களையும் விசேஷித்த விதமாக அண்ணனையும் தேனக்காவையும் உமது பாதப்படியிலே ஒப்படைக்கிறோம். இன்னும் வல்லமையாக நீர் அவர்களை பிரயோஜனப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றியோடு மெச்சிருக்கிறோம். இந்த ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் எங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமது பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. ஆமென். 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 கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் இந்த கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்காகவும் மருத்துவ பணியாளருக்காகவும் நம்முடைய குடும்ப மக்களுக்காகவும் இப்போ நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் நேசிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான சாயங்கால வேளை தந்திருக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சடுதியிலே சாத்தான் ஆண்டவரே அதிகமாக சீறுகிற சிங்கம் போல் வந்தாலும் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீது வேறுமானவர் ஆண்டவரே, என்னை காப்பாற்றி எலும்புகள் ஒன்றும் முறியாம ஆண்டவரே என்னை எழுப்பி விட்டு இந்த இடத்துல உட்கார செய்த கிருபை பெரியது ஆண்டவரே. ஒரு 5 நிமிஷத்தை எல்லாத்தையும் மாற்றி போட்டான் சுவாமி. ஆனா அதை பெறட்ட உம்மால முடிந்தது ஆண்டவர். அதை முழுவதுமா தலைகளாக மாற்றி போட்டு சாத்தானின் சித்தத்தை முறியடித்து ஆண்டவரே என்னை உட்கார வச்சிருக்கிறீரே. அந்த கிருபை மிகவும் பெரியது ஆண்டவரே. கோடாகோடி ஸ்தோத்திரம். அப்ப இந்த கையில இருக்கிற இந்த வீக்கம், இந்த விரல்களை நீங்க ஆண்டவரே சரிப்படுத்தி என் கை நாளைக்கு ஆண்டவரே அற்புதமாக இந்த நான் எடிட்டிங் செய்ய நீங்க கிருபை செய்யலாம். நான் சாட்சியா சொல்லுவேன் ஆண்டவரே. சொல்ல கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கே கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வலது பக்கத்தில் நிழலா இருக்கிற தேவன் ஆண்டவரே, கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இப்பொழுதும் இந்த கொரோனா நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்காக வருகிறோம். விசேஷமாக எங்கள் மாநிலம் தமிழ்நாடு
அதிகமான இன்ஃபெக்ஷன் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே மாற்றி போடுங்க ஆண்டவரே, இறங்குங்க சுவாமி. ஆண்டவரே இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் குறையணும் சுவாமி. ஆண்டவரே இந்த மே 31 முடியுமான்னு தெரியாது ஆண்டவரே. ஜூனில் வந்து பரீட்சை வச்சிருக்கிறாங்க, பிள்ளைகள் எல்லாம் எப்படி எக்ஸாம் செய்வாங்கன்னு தெரியாது. நீர் அறிவீர் சுவாமி. அந்தத்தில் இருக்கிறது ஆதி முதற்கொண்டு சொல்கிறவர் நீர் அல்லவா, திட்டமிடுகிறவர் நீர் அல்லவா. ஞானத்தை தாங்க சுவாமி. மினிஸ்டர்ஸுக்கு, கேபினெட்டுக்கு, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கு, ஆண்டவரே சுகாதாரத்துறைக்கு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு உங்களுடைய ஞானத்தினால் நிரப்புங்க, ஆலோசனையை சொல்லுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அது போலவே ஆண்டவரே இந்த மைக்ரண்ட் லேபரர்ஸ் பெரிய பிரச்சனை ஆண்டவரே, ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் ஆண்டவரே. பார்ட்டிஷனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஊர்வலங்கள் கால்நடையாக மைல் கணக்கில், கிலோமீட்டர் கணக்கில், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடக்கிறது இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் சுவாமி. ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் சாகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க போல ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் காலை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே பாருங்க சுவாமி, கண்களை திறந்து அந்த பிள்ளைகளை பாருங்க, அந்த ஜனங்களை பாருங்க, அந்த பெண்களை பாருங்க. தலையில பெரிய பாரம், இடுப்புல புள்ள, தோல்ல ஒரு பிள்ளைய தூக்கிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போறாங்க சுவாமி. அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கவர்மெண்ட் செய்ய கிருபை செய்யுங்க. கவர்மெண்ட் மனசுல நீங்க பேசுங்க, அதிகாரிகள் மனசுல நீங்க பேசுங்க. பஸ்ஸுகளை அனுப்பி, ட்ரெயின்களை அனுப்பி இந்த ஜனங்கள் தாங்க போக வேண்டிய இடத்துக்கு வசதியாக, கம்ஃபர்டபுளாக செல்ல கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இதை நீங்க செய்ய கிருபை உங்களால முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய கிருபை மிகவும் பெரியது சுவாமி. அவர்களை நீங்க காப்பாற்றணும் ஆண்டவரே. உங்களுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட ஜனங்க சுவாமி. படிக்கல, ஏதோ ஒரு தொழில் தெரியும், அவங்க ஒரு சொந்த ஸ்டேட்ல அவங்களுக்கு வேலை இல்லை ஆண்டவரே. அதனால புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் இப்பொழுது ஆண்டவரே திரும்பவும் தங்கள் இடத்தை நோக்கி போறாங்க சுவாமி. இந்த யாக்கோபு இப்படி திரும்பி போகும்போது நீங்க அவனை ஆசீர்வதித்தீங்கள் அல்லவா. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் நான் பாடுறானே சுவாமி. அதுபோல இந்த ஜனங்களை நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது போலவே மருத்துவ பணியாளருக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே தங்கள் உயிரை பணயம் வைத்து இந்த கொரோனா நோயோடு அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க சுவாமி. அவங்க தளர்ந்து போகக்கூடாது. 3 மாதம் 4 மாதம் ஆகுது ஆண்டவரே. அவங்க தளர்ந்து போகக்கூடாது, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. நீங்கள் தான் பாதுகாக்கணும் சுவாமி. ஆரோக்கியம் உள்ள உடைய சட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே அவங்கள அந்த ஆஸ்பத்திரிகளில் அவங்கள சாட்சிகளாக நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவர்களுடைய ஜெபத்தை நிமித்தம் ஆண்டவரே அந்த ஆஸ்பத்திரி பாதுகாக்கப்பட, அந்த நோயாளிகள் சுகமடைய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இவர்களுடைய தேவன் உண்மையான தேவன் என்று மற்றவர்கள் சாட்சி பகிர கிருபை செய்யுங்க அப்பா. எங்கள் குடும்பத்திலேயே எங்கள் நண்பர்கள் அநேகம் பேர் இருக்காங்க ஆண்டவரே. டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத் கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறாரு, டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ திருநெல்வேலி, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜேன், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ் ஹாஸ்பிட்டல் பணியாளர் ஆண்டவரே, டாக்டர் ஜீன், டாக்டர் பிரித்திகா, டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் லேவி, புதிதாக இன்னைக்கு வந்திருக்காங்க சேர்த்துருக்கோம் அவங்க பேரெல்லாம், டாக்டர் மிஸ்ஸஸ் டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டாக்டர் ஜோஹான், டாக்டர் அனிதா, டாக்டர் எஸ்தர் பிரியா. ஆண்டவரே இவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நர்சஸ் ஷர்லி, டேஃபினி, சலோமி, ஃப்ராங்க்லின், ஜோஸ்வின், ஷீஜா, சில்வியா, ரூப் ஜான், சில்வியா, இமானுயல், ஹெப்சி, ஆக்னஸ் இவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. நர்சஸ்க்கு தான் அதிகமான கான்டாக்ட் பேஷண்ட்ஸோட ஆண்டவரே. ஆண்டவரே அவங்களை நீங்கள் பாதுகாக்கலன்னா யார் ஆண்டவரே பாதுகாப்பாங்க. கத்தர் வீட்டை கட்டாரார்கள், கட்டுகிற பிரயாசம் விருதா. கத்தர் நகரத்தில் காவலாளர்கள் காக்கணுடைய பிரயாசம் விருதா ஆண்டவரே. நீங்கள் தான் காப்பாற்றணும் சுவாமி. மேக சமம் அக்னி சமமாக இதோட நீங்கள் நிற்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அது போலவே எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் அநேக வெளிதேசங்கள் இருக்காங்க ஆண்டவரே. ஜியோ குடும்பம், ஏஞ்சல் தர்ஷினி குடும்பம், ஷீபா, ஜூடி அரவிந்த் குடும்பம், ராஜன், கீர்த்தனா குடும்பம், அனிதா குடும்பம், டேவிட் குடும்பம், டேனி குடும்பம், மிக்கி குடும்பம், ஷீலா வின்சென்ட் சீலன் குடும்பம், இமானுயல் எட்வின் குடும்பம், கிறிஸ்டோபர் ஆண்டனி குடும்பம், ரோசி விஜய் குடும்பம், ஜான் மோகன் குடும்பம், ஜான் யூஜின் குடும்பம், சொலமன் பிரவீன் ராஜ் குடும்பம், சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ் குடும்பம், ஸ்டீஃபன் மோகன் குடும்பம், மிஸ்ஸஸ் ரூபி குடும்பம், சாரா குடும்பம், சத்யா வில்சன் ராஜா குடும்பம். ஆண்டவரே இன்னும் அநேக குடும்பத்து மக்கள் சுவாமி. ஆண்டவரே அவர்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உலகம் ஃபுல்லாக இந்த கொரோனாவில் முடங்கி கிடக்குது. ஆனாலும் கவர்மெண்ட்ஸ் எக்கனாமிக் கிரைசிஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கொரோனா முடிந்த பாடு இல்லை ஆண்டவரே. இது எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி ஜனங்கள் வெளியே வந்து ஆண்டவரே புழங்காமல் தங்களை தற்காத்து கொள்ள அவர்களுக்கு ஞானத்தை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களோடு இருந்து நீங்கள் இவர்களை சாட்சியாக ஆண்டவரை எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க அப்பா. நாங்கள் தனியாக இல்லை, ஆண்டவர் எங்களோடு இருந்தார், எங்களை போஷித்தார், எங்களை வழி நடத்தினார், எங்களை காப்பாற்றினார், எங்களை பாதுகாத்தார் என்று அவர்கள் சொல்ல சாட்சி பகிர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கே கோடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும்
ஆண்டவரே, பிரைம் மினிஸ்டர், பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் கொடுத்த நல்ல சோத்துக்காக ஸ்தோத்திரம். அவருக்காக இவ்வளோ ஜெபம் பண்ண ஆண்டவரே, எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. தேவையில்லாத உமக்கு விரோதமான சட்டங்கள் எல்லாம் மாற்றி அமைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பாஸ்டர் கிதியோன், ஜான் புரிட்டோ, டேனியல் 4 பேர் கொடுத்த அற்புத சுகத்துக்காக, கொரோனாவிலிருந்து கொடுத்த விடுதலைக்காக கொண்டாடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அது போலவே நிர்மலா ஜோதிராஜ் அக்காவுக்காக வருகிறோம். நல்ல சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, பலனை தாங்க ஆண்டவரே. நாட்களுக்கு ஏற்றபாடி பலன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. வயசுக்கு ஏற்ற நல்ல பலனை தாங்க சுவாமி. அது போலவே ஆண்டவரே, டாக்டர் மிஸ்ஸஸ் டொனால்டுக்கு கண்கள், பிரகாசமான கண்களை திருப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியர் ரவி சக்கரியாஸுக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்கண்டு எழும்பி பிரகாசித்த ஒரு தேவ மனிதர் ஆண்டவரே, அவரை நீங்க சமாதானத்தோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா, கரத்தினால மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, டெர்மினல் கேன்சருங்கிறாங்க, மருந்தே இல்லைன்றாங்க ஆண்டவரே. ஆனாலும் டாக்டர்ஸ் அப்படி சொல்லலாம், நீர் வேற சொல்லுவீர் ஆண்டவரே. நீர் சொல்வதை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அது போலவே சுவாமி, மிஸ்டர் ஜோஷுவா லங் கேன்சருக்காக, ஒரு இளம் வயது மனிதர் ஆண்டவரே, லங் கேன்சர்ல சஃபர் பண்றாங்க ஆண்டவரே. ஆண்டவர், இந்த கேன்சர் கொடிய நோயை மாற்றி போட உம்மால முடியும் சுவாமி. காட்டத்தை மரத்தை வேரோடு பிடிங்கி சமுத்திரத்தில் நடப்படுவாயாக என்று கீழ்ப்படியும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் சகோதரர் ஜோஷுவாவுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அந்த கேன்சர் காட்டத்தை மரமாகி அந்த லங் கேன்சரை வேரோட பிடுங்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வேரோட பிடுங்கப்பட்டு சமுத்திரத்தில் நடப்படுவாங்க இயேசுவின் நாமத்தில். வல்லமை உள்ள இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ள மேலான அதிகாரம் உள்ள நாமம். அந்த நாமத்தினால நாங்க கேட்கிறோம் சுவாமி. இதை நீ செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் வல்லமை அவர் மேல இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரம். வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. அவர் சரீர சுகத்தை அவர் உணரணும் ஆண்டவரே. டாக்டர் செக்கப் போகும்போது அற்புதமாக சுகமாக்கி விட்டீங்க. டாக்டர் சொல்ல கிருபை செய்யுங்க, இவர் விசுவாசிக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய வசனம் வல்லமை உள்ளது. அந்த கோவிந்தராஜனுக்கு சுகம் கொடுத்தீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, 4th ஸ்டேஜ் கேன்சர் சுகம் கொடுத்தீங்க. நீங்க 25-27 வருஷத்துக்கு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரே ஆண்டவரே. அப்படி உங்களுடைய மகன் யோசுவா என்ற நாமத்தை தரித்த அந்த மகனை நீங்க நோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தம்மை பற்றி உத்தம இருந்த உள்ளவருக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ண முடியும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது. உலாவிக் கொண்டிருக்கிற கண்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருக்கு சுகத்தை தாங்க, பரிபூர்ண சுகத்தை தாங்க. உம்முடைய கண்களை போல அவரை காண்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர் இந்த நேரத்தில் தம்முடைய சரீரத்தில் சுகத்தை உணர்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இலகுவாக மூச்சு விட சுவாச கோஷங்களை புதிதாக உருவாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவருக்கு. லங்ஸ் ஒரு கிரியேட்டிவ் மிராக்கிளை நாங்க பார்க்கணும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில புதிய லங்ஸ் உருவாக கடவுது, உண்டாக கடவுதுன்னு சொன்ன மாத்தத்தை எல்லாம் உண்டாயிட்டு. இன்னைக்கு தானே பார்த்தோம் ஆண்டவரே, ஆதியாகமத்துல நீங்க எப்படி உருவாக்கினீங்க உலகத்தைன்னு. அது போலவே ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர் நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுத்துக் கொள்றோம், சுகம் எடுத்துக் கொள்றோம். இந்த கேன்சர் வியாதியை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் மிதித்து போடுகிறோம், அவமாக்கி போடுகிறோம். இன்று கண்ட ஏற்ற என்றுமே காண்பதில்லை சுவாமி. எனக்கு கேன்சர்லேருந்து பெரிய விடுதலை கொடுத்தீங்களே, கொடாகடி ஸ்தோத்திரம் ஐயா. துதிகன மகிமை எல்லாம் செலுத்துறோம். இந்த நம்முடைய வல்லமை எங்கள் எல்லார் மேலும் நிலையிட்டதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் வல்லமை எல்லார் மேலும் அசைவதற்காக ஸ்தோத்திரம். கொடாகடி ஸ்தோத்திரம் ஐயா. துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுதும் வல்லமை உண்டு, அற்புத வல்லமை என்ற பாடலை பாடி நாம் இந்த ஜெபத்தை முடிப்போம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah, hallelujah. Praise the Lord. God bless you. God bless you.